தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. என்னோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு வணிக உரிமையாளர்கள் பணத்தை செலவழிக்காமல் தங்கள் நேரத்தை மட்டுமே முதலீடு செய்வதன் மூலம் டிஜிட்டல் முறையிலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையிலும் அவர்கள் வளர்ச்சிக்கு உதவுவதே எனது நோக்கம். Welcome to the last video of this module, Google My Business. Yes, Google My Business எதுக்கு அப்படின்னு நான் முதலே சொல்லிட்டேன், லோக்கல் பிசினஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோக்கல் SEO, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த பர்டிகுலர் வேர்ட்ஸ் வந்து மக்கள் சர்ச் பண்றப்போ நம்மளோட இது டாப்ல வருதா என்ன, அதுக்கு ஒரு அருமையான ஒரு கூகுள் குரோம் எக்ஸ்டென்ஷன் ஒண்ணு இருக்கு. அதை பத்தி தான் நான் சொல்லிக் கொடுக்க போறேன். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது பேர் GMB எவ்ரிவேர், கூகுள் மை பிசினஸ் எவ்ரிவேர் அப்படிங்கிறத நீங்க இங்க டைப் பண்ணி என்டர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, ரெண்டாவது பாருங்க இந்த இடத்துல gmbEverywhere.com அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் குரோம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு கேட்கும். கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் இதை வந்து ஆட் டு குரோம் அப்படின்னு கொடுக்கணும். இங்க மேல இதெல்லாம் இதுக்கு பேர் தான் எக்ஸ்டென்ஷன் அர்த்தம். இதெல்லாம் ஒரு டூல். இந்த டூலை பேஸ் பண்ணி நாம தாராளமா நிறைய விஷயங்கள் நாம செக் பண்ணிக்க முடியும். அதுக்காகத்தான் இது பண்றோம். சோ லோக்கல் SEOக்கு இத டூல் யூஸ் பண்ணி நம்ம தாராளமா நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஆட் டு குரோம் கொடுத்துட்டோம்னா, ஓகே, ஆட் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கறதையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஓகே இது வந்து மேல ஆட் ஆயிடுச்சு. இப்ப போய் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப கூகுள் மை பிசினஸ்ல நம்மளோட விஷயம் எல்லாமே ஆட் ஆயிடுச்சு. ஒரு எக்ஸாம்பிளாவும் அது காட்டுது பாத்தீங்கன்னா. இப்ப இந்த இடத்துல போனீங்க அப்படின்னா, இந்த இடத்துல GMB எவ்ரிவேர் இதை பின் பண்ணி வச்சிட்டீங்கன்னா இது மேல வந்துடும். அன்பின்னீங்கன்னா இதுல போயிடும். எது நீங்க லேட்டஸ்டா யூஸ் பண்றீங்களோ அதை பண்ணிக்கலாம். பின் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா முன்னாடியே நிற்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேபி ஷாப் நியர் மீ அப்படின்னு நான் கொடுக்குறேன். பாருங்க எத்தனை வருது பாருங்க, என்னென்ன பேபி ஷாப் எல்லாம் இருக்கு. இந்த குரோன் பேபி அப்படிங்கறதா ரொம்ப பக்கத்துல இருக்கு. என்னோட ஏரியால இருந்து நான் இங்க ஸ்டே பண்றேன் அப்படின்னா பக்கத்துல என்ன இருக்கு, குரோன் பேபி ஷாப். அடுத்தது கடல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் ஃபர்ஸ்ட் கிரை.com இருக்கு. மழலை பேபி ஷாப்னு ஒண்ணு இருக்கு. மறுபடியும் மழலை ஷாப், கியூட்டிஸ் பேபி ஷாப்னு இருக்கு. ஓகேங்களா, இது எல்லாமே இத்தனை பேபி ஷாப்ஸ் இருக்கு. நம்ம எதுக்காக இந்த GMB பண்றோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்டார் இருக்கு பாருங்க, எங்கெங்கெல்லாம் ஸ்டார் போட்டிருக்குதோ ஓகே, அந்த ஸ்டார் தான் முக்கியமான லோக்கல் SEOல ரேங்க் ஆகக்கூடிய வேர்டு. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப நாம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த ஸ்டார் ஓகே, பேபி கிளாத்திங் ஸ்டோர் அப்படிங்கிறது கீவேர்டு. இதை நாம ஆட் பண்ணிக்கணும். புரிஞ்சுதுங்களா? அது எங்க போய் ஆட் பண்ணணும், கூகுள் மை பிசினஸ்ல போய் ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எடிட் ப்ரொஃபைல்ல போய் இந்த இடத்துல நம்ம போய் கேட்டகரியிலயோ இல்ல இதுல டிஸ்கிரிப்ஷன்லயோ நாம ஆட் பண்ணிக்கணும். அதுக்காகத்தான் இந்த பர்டிகுலர் விஷயம். அடுத்தது கீழே வாங்க, பேபி கிளாத்திங் ஸ்டோர், அதுலயும் அதான் வருது. பேபி ஸ்டோர் அப்படிங்கிற வார்த்தையும் நம்மளோட இதுல போட்டு வச்சுக்கணும். இதெல்லாம் தான் ஸ்டார் ரேட்டிங். பேபி ஸ்டோர், பேபி ஸ்டோர், பேபி ஸ்டோர், பேபி ஸ்டோர், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பேபி கிளாத்திங் ஸ்டோர், இதெல்லாம் தான் ஸ்டார் ரேட்டிங். சில்ட்ரன்ஸ் கிளாத்திங் ஸ்டோர், இதெல்லாம் ஸ்டார். இதெல்லாம் தான் லோக்கல் SEO நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்காகத்தான் நம்ம இவ்வளவு தூரம் செக் பண்ணி இந்த பர்டிகுலர் கூகுள் எக்ஸ்டென்ஷனுக்காக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நாம மாத்திக்கணும். ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி நீங்க ஒவ்வொன்றுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் டென்டல் கிளினிக் நியர் மீ, டென்டல் கிளினிக் நியர் மீ, இது மேக்சிமம் பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஆபீஸ் இருக்கிறவங்களுக்கு இது நல்லா ரேங்க் ஆகும். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டென்டல் கிளினிக், அப்புறம் அதுவும் டென்டல் கிளினிக், வேற என்ன இருக்கு, டென்டல் கிளினிக், டென்டல் கிளினிக், இதெல்லாம் தான் ஸ்டார் ரேட்டிங். ஸ்டார் இருக்கிறதெல்லாம் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். சோ டென்டல் கிளினிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எல்லா பக்கமும் நல்லா ரேங்க் ஆகுது. சோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம தாராளமா பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறதுக்காக தான் இந்த குளோபல்
சாரி கூகுள் மை பிசினஸ் எவ்ரிவேர் அப்படிங்கிற கூகுள் எக்ஸ்டென்ஷன். நீங்க என்ன இதுனாலும் சரி, இன்சூரன்ஸ் அட்வைசர் நியர் மீ பாப்போம், ஏதாவது பேர் யாராவது கொடுத்துருக்காங்களா பாருங்க. ராம் இன்சூரன்ஸ் அட்வைசர் அப்படிங்கிற ஒருத்தர் போட்டிருக்க 4.9 ரேட்டிங்ல. இன்சூரன்ஸ் ஏஜென்சி அப்படிங்கிற வேர்டுல ஒரு ரேங்க் ஆகுறாரு. வேற யாரும் பெருசா இல்ல. பாத்தீங்கன்னா கோகிலா இன்சூரன்ஸ் அட்வைசர் ஆபீஸ், டிஎஸ் வண்ணப்பன் இன்சூரன்ஸ் அட்வைசர், எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாரு. இதுதான் ரொம்ப ரொம்ப இன்சூரன்ஸ் கம்பெனி. பினான்சியல் கன்சல்டன்ட் அப்படிங்கிறதுல எல்லாம் இவங்க எல்லாம் ரேங்க் ஆகுறாங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட் நியர் மீ, இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட் அப்படின்னா யார் வரா தேடுவோம். நட்ஸ் டெக்னோவிஷன் பிரைவேட் லிமிடெட், எதுல இதாகிறாரு, வெப்சைட் டிசைனர். பேஜ் பிளஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, வெப் பேஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, பிஜி டாக்ஸ், ஜிஎஸ், இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு தான் நம்மளோட இது ரேங்கிங் ஆகுதா, அதுல போய் என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம பண்றோம். ஏன்னா கண்டிப்பா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா வெப்சைட் பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங் ஏஜென்சி, அப்புறம் மார்க்கெட்டிங் ஏஜென்சிங்கிற கீவேர்ட், மீடியா கம்பெனிங்கிற கீவேர்ட், இது எல்லாமே ஃபைன் மோர் கொடுத்து கூட நீங்க வேற யாரெல்லாம் என்னென்ன இருக்கு அந்த கேட்டகரியில GMB everywhere.comல போய் இன்னும் என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது கூட நம்ம பாத்துக்கலாம். பட் இது வந்து ஒரு பெய்ட் இருக்கிறதுனால நம்ம இருக்கிறது மட்டும் ஃப்ரீ மட்டும் நாம இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். ஓகேங்களா? சோ தீஸ் ஆர் த திங்ஸ் which we can check. சோ இந்த பர்டிகுலர் கூகுள் எக்ஸ்டென்ஷன் போட்டு லோக்கல் SEOல உங்களோட பிசினஸுக்கு எதெல்லாம் ரேங்க் ஆகுது, மத்தவங்க எல்லாம் என்னென்ன விஷயம் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்த்து அதே மாதிரி வேர்ட்ஸ நீங்க போட்டு வச்சுக்குங்க. அப்பதான் ரேங்கிங் ஆகும். ஓகேங்களா? இதான் மக்கள் தேடுறாங்க, அதனாலதான் ரேங்கிங். அதனால நாமளும் அதை போட்டு வச்சுக்கிறது நல்லது. ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கூகுள் மை பிசினஸ் அவ்வளவுதானுங்க. அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்ல மட்டும் சில டைம்ல வந்து மாறும். சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நிறைய பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வரல. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒண்ணு போஸ்டல் கார்டு மூலியமாவும் நீங்க வெரிஃபை பண்ணலாம். உங்களுக்கு 10 நாள்ல 12 நாள்ல இல்ல 2 வாரத்துக்குள்ள ஒரு போஸ்டல் கார்டே வரும் வித் கோடோட, அதை நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். இல்ல இமீடியட்டா போன்ல கூட வெரிஃபிகேஷன் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பிசினஸ். ஓகேங்களா? சோ அதை மட்டும் நீங்க கரெக்டா பண்ணிக்கீங்க. இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணிக்கீங்க. சோ மொத்தத்துல நம்மளோட எல்லா மாடியூலும் முடிஞ்சது. த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மாடியூல் இஸ் அபவுட் வீடியோ எடிட்டிங் மாஸ்டரி. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும், பயப்பட வேண்டாம். ஆனா நம்ம பிசினஸுக்கு என்ன தேவையோ அதான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சோ இந்த கூகுள் மை பிசினஸ் இந்த பர்டிகுலர் மாடியூல்ல ஃபுல்லா பார்த்து ஒவ்வொன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி, நான் என்னதான் இருந்தாலும் ஒரு தடவை பண்ணிட்டு மறந்துடக்கூடாதுங்க. கன்சிஸ்டன்டா அதை செக் பண்ணணும். என்னென்ன சேஞ்சஸ், மாற்றம் ஒன்றே மாறாதது, அந்த மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நாம மாத்திக்கிட்டே இருக்கணும். ஓகே, சோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ சோ மச். see you in the next module. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட்லயும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமாக கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு விடை கொடுக்கப்படும். இதையெல்லாம் தாண்டி ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிக உரிமையாளர்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் உள்ள டிஜிட்டல் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக எப்படி நாம பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் நம்ம மெயினா இதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வாரந்தோறும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு ஒர்க் ஷாப் ஃப்ரீயா இருக்கும். மார்னிங் 6 to 7:30. ஏன்னா உங்களோட பிசினஸ் ஹவர்ஸை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ தட் காலையில ஃப்ரெஷ்ஷா நாம பிரம்ம முகூர்த்தத்துல நாம தாராளமா இதை வந்து கத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1-to-1 கன்சல்டன்சி, உங்களை பத்தி நான் நல்லா புரிஞ்சு உங்களை எப்படி வந்து ஒரு தனித்துவத்தோட, அதாவது பீயிங் ஸ்பெசிபிக் மேட்டர்ஸ் அப்படிம்பாங்க, அதாவது ஜென்ரலா இல்லாம ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு விஷயம் அப்படின்னா உங்களை விட்டா வேற யாருமே இருக்கக்கூடாது, அதை நாம எப்படி மார்க்கெட்டிங் அப்ரோச்ல பண்றது அப்படிங்கிற ஒரு 1-to-1 கன்சல்டேஷன் உங்களுக்கு ஒரு 30ல இருந்து ஒரு 45 நிமிஷம்ல நான் ஃப்ரீயா கொடுக்க போறேன். உங்க பிசினஸ் எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, 3வது ஆப்ஷன், ஒரு யூடியூப்ல உங்க பிசினஸை நான் இன்டர்வியூ பண்ற மாதிரி. ஸோ தட் இந்த உலகத்திற்கு நீங்க யாரு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரியப்படுத்தினோம்னா நல்ல ரீச் ஆகும். ஏன்னா வீடியோஸ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்ப ரொம்ப நல்லா ரீச் ஆயிட்டு இருக்கு. ஸோ யூடியூப் மூலியமா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அது நீங்களும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், நாமளும் மார்க்கெட்டிங் பண்ணி தருவோம். ஸோ இது ஒன்று 3வது ஃப்ரீ.
4வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. அந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் வணிகம் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திவாரம், ஒரு பிசினஸ் ஓனரா மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டிங் அப்ரோச்சை மாத்தணும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா இப்ப இருக்கிற மக்களோட எண்ணங்கள், மக்களோட செயல்பாடுகள், மக்களோட தொழில்நுட்பம் எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். இதுவும் நீங்க தாராளமாக ஃப்ரீயா நீங்க பாத்துக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நீங்க செப்பரேட்டா எனக்கு மெசேஜும் அனுப்பலாம் அந்த கம்யூனிட்டியில உங்களுக்கு என்ன தேவை. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்க கம்யூனிட்டிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னாவே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க தாராளமா கத்துக்கலாம். ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை அதே 6 to 7:30 Q&A செஷன். உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் லைவாக கொடுக்க போறோம் ஆன்சர். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காகத்தான் இந்த கம்யூனிட்டியை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன். கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வாங்க. ஸோ தட் ஒரு எதுக்காக இந்த கம்யூனிட்டி அப்படின்னா இட்ஸ் கொலாபரேஷன். ஸோ இந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா there is no competition, only collaboration எல்லாருமே சொல்றாங்க. ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ். ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்னா நம்மளை விட்டா வேற யாரும், நம்மளுக்குள்ள நாமளே வந்து நம்மளோட பிசினஸையும் நம்மளோட பிராண்டையும் நம்மளோட ப்ராடக்டையும் மிகைப்படுத்தி நாம காட்டக்கூடிய ஒரு பெரிய கம்யூனிட்டியா இது ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம். ஏன் ஸ்மார்ட் அப்படின்னு வச்சோம் அப்படின்னோம்னா அதான் சிஸ்டமேட்டிக் மார்க்கெட்டிங் அப்ரோச் ரிசனேட்டிங் வித் யுவர் டார்கெட். அந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் இது ஆரம்பிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ இதே போல் பல வீடியோக்கள், பல விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லீட்ஸ் லோகேஷ், ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. நன்றி, வணக்கம்.